அளவில் விபத்துல மாநிலங்கள்ல நம்ம தான் முதல் மாநிலம். உலகத்துல இந்தியா தான் விபத்துல முதல் நாடு. ஒரு ஆண்டும் கூட இறக்கின்ற விகிதம் இந்தியா சைனா ஓவர்டேக் பண்ணிட்டோம். மாநிலத்தில் தமிழ்நாடு முதல். ஆனா இந்த கடந்த ஒரு 10 நாட்களாக தொடர்ச்சியாக அரசு பேருந்து விபத்தில் ஈடுபடுவதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நேற்று நடந்த விபத்து அரசு பேருந்தினுடைய டயர் வெடிச்சு மீடியனை தாண்டி ஆப்போசிட்ல வர்ற 2 கார் மேல இடிச்சு 9 பேர் இறந்திருக்கிறாங்க. சிவகங்கை பகுதி ஒரு பகுதியிலும் கூட. அதனால் தமிழகத்தில் அரசு பேருந்து எல்லாம் ஆடிட் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அரசு பேருந்தை முறையா பராமரிக்கிறாங்களா? அரசு பேருந்துக்கு மெயின்டெனன்ஸ் நடக்குதா? இல்ல தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லாஸ்ல ஓடுறதுனால ரொட்டீன் மெயின்டெனன்ஸே பண்ணலையா? பிரேக் செக் பண்றாங்களா? எல்லா எக்யூப்மெண்ட்டும் செக்கிங் இருக்கா? அதை ப்ராப்பரா கையெழுத்து போடுறாங்களா பிரேக் இன்ஸ்பெக்டர்? அதனால் எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஐயம் என்னன்னா, தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய விபத்துல அரசு பேருந்து தொடர்ச்சியா இருக்கு. தீ பிடிக்குது, ஆப்போசிட்ல வர கார் அடிச்சு 9 பேர் இறக்குறாங்க. இது எந்த காரணத்திற்கும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விபத்துக்கள்.